அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போற ஒரு வரலாற்று கதை, மிக முக்கியமான சரித்திர கதை. அது காரைக்குடி செட்டியார்கள் எப்படி பர்மாவுக்கு சென்றார்கள். பர்மா செட்டியார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக பர்மாவில் கொடிகட்டி பறந்தார்கள். சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து 17ஆம் நூற்றாண்டிலிருந்தே அவர்கள் அங்கு பயணப்பட்டவர்கள். ஆங்கிலேயர் காலத்தில் மிக அதிகமாக பயணப்பட்டு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கியவர்கள். வட்டிக்கு பணம் கொடுக்கிற வங்கிகளை, லேவாதேவி பிசினஸில் ஈடுபட்டவர்கள். அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செட்டியார்களை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்திலே அவர்களை நகர வியாபாரிகள், நகரத்தார்கள் என்ற குறிப்புகள் காணப்படுது. கண்ணகி, பூம்புகார் கண்ணகி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே செட்டியார் வியாபாரிகள் தான் என்று வரலாற்றில் செய்தி இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல 17ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வியாபாரிகளாக தென்கிழக்கு ஆசியாவில் விளங்கிய ஒரு வணிக சமூகம் செட்டியார் சமூகம். பல நாடுகள்ல சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இங்க பர்மா, இப்படியான நாடுகள். அதே போல சோழர்கள் காலத்துல 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையில அவங்க எங்கெல்லாம் படையெடுத்து போனாங்களோ அங்கெல்லாம் வியாபாரத்தை நிலைநாட்டியவர்கள் செட்டியார்கள். அப்படி பர்மாவுக்கும் அவர்கள் போயிருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூரில் ஆட்சி செலுத்திய சோழர்களோடு இணைந்து பர்மாவிற்கும் அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றவர்கள். முகலாய ஆட்சியில தான் அரேபிய வியாபாரிகள், இஸ்லாமிய வியாபாரிகள் அதிக முக்கியத்துவம் பெற்றதால் செட்டியார், மார்வாரிகள் போன்ற வட இந்திய இந்து வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள். அதே போல செட்டியார்களுடைய வணிகமும் ஓரளவிற்கு பின்தங்க தொடங்கியது. மீண்டும் ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு அவர்களுடைய ஒரு நட்புறவோடு இவர்கள் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக உப்பு வியாபாரத்துல இவங்க ஆரம்ப காலத்துல ஈடுபடுறாங்க. அதுக்காக தான் மேற்கு வங்கத்துக்கு உப்பு எடுத்துட்டு போறது, பங்களாதேஷுக்கு உப்பு எடுத்துட்டு போறது, பாகிஸ்தானுக்கு உப்பு, இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அந்த பகுதிகளுக்கு. அதெல்லாம் அப்போ ஒருங்கிணைந்த இந்தியா தானே. அப்போ இந்த வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. ஆங்கிலேயர் வரும்போது அந்த காலகட்டத்துல அரிசிக்கு பெரிய பஞ்சம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்க விளையக்கூடிய வருமானத்தை தங்களுடைய நாடுகளுக்கு எடுத்து செல்ற காரணத்தினால் இந்தியர்களினுடைய வாழ்வு மேம்பாட்டுக்கு அவர்கள் எந்த உதவியும் செய்யவில்லை. அப்ப நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டா பாதிக்கப்படுறது காலனி நாடுகள் தான். அந்த வகையில இந்தியா ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த காலனி நாடு. எனவே பஞ்சம் அதிக அளவில் ஏற்பட தொடங்கியது. உணவு பஞ்சம், அரிசி பஞ்சம். அந்த காலகட்டத்துல பர்மாவில அரிசி நிறைய விளைஞ்சது. அந்த அரிசியை ஏற்றுமதி ஆரம்ப கட்டத்துல மேற்கு வங்கத்திலேருந்து அரிசி எடுத்துட்டு சென்னைக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்த செட்டியார்கள் இங்கே இருந்து உப்பை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்தார்கள். அதே போல ஒரு காலகட்டத்தில் உப்பை கொடுத்து விட்டு அரிசியை எடுத்து வந்தவர்கள் அரிசி வியாபாரத்தில் மிகுந்த லாபம் பஞ்ச காலங்களில் ஏற்படுகிற போது வெறும் வண்டியாகவே, அதாவது முன்னெல்லாம் உப்பை கொண்டு போயிட்டு வெறும் லோடா வரக்கூடாதுன்னு அரிசி ஏற்றிட்டு வந்தவங்க வெறும் லோடா வந்தாலும் பரவாயில்லன்னு அரிசியை மட்டுமே மேற்கு வங்கத்திலேருந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பர்மாவிலேருந்து எடுத்துட்டு வர இந்த வியாபாரம் பெரிய அளவில் வளர்ந்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் பர்மாவுக்கு வந்த பிறகு அங்க இருந்த ஐராவதி சமவெளிகள்ல விவசாயம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஒரு 1000 ஏக்கர் 1500 ஏக்கருங்கிற அளவுல தான் பர்மியர்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பர்மாவை ரெண்டா பிரிக்கலாம், கீழ் பர்மா, மேல் பர்மா. கீழ் பர்மாங்கிறது கிழக்கு பர்மான்னு அர்த்தம் இல்லை. கீழ் பர்மானா கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய பர்மா, மேல் பகுதினா மலைப்பாங்கான மேட்டு பகுதி பர்மா. இந்த மேல் பகுதி பர்மாங்கிறது கிழக்கு திசையில இருக்கும். அது எங்க இருக்கும்னா சீனா, தாய்லாந்து இதை ஒட்டி இருக்கிற எல்லை பகுதி. பெரும்பாலும் காடா இருக்கும், மலையா இருக்கும். மலையில இருக்கிற தேக்கு மரங்கள். இந்த பர்மா தேக்குன்னு நம்ம ஊர்ல சொல்றதெல்லாம் பர்மாவினுடைய மேல் பகுதியிலேருந்து வந்தது. கீழ்ப்பகுதியில பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில நதி உற்பத்தி ஆகி அது கீழ் நோக்கி பாய்ந்து சமவெளியை உருவாக்கி டெல்டாவை உருவாக்கி இருந்துச்சு. அப்படிதான் ஐராவதி நதியும் பாய்கிற பூமி தான் கீழ் பர்மா. ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அங்கு சென்றபோது அப்பொழுதே அதற்கு முன்னாடியே செட்டியார்கள் வியாபாரத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அங்கு சென்ற பிறகு பெரிய அளவில் தங்கள் நெட்வொர்க்கை அங்கு ஆரம்பிக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் கீழ்பர்மாவில் ஐராவதி நதி பாய்கிற இடங்கள்ல அந்த விவசாயிகளுக்கு, பர்மிய விவசாயிகளுக்கு விவசாயமும் தெரியாது, முதலீடும் கிடையாது. இங்கிருந்து சென்ற செட்டியார்கள் சில பேருக்கு கடன் கொடுத்து விவசாயத்தை ஆரம்பித்து வைத்தவுடன் அதை பார்த்து விட்டு நிறைய பர்மிய விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை விவசாய பூமியாக, குறிப்பாக நெல் பயிரிடும் பூமியாக, ஒரு போகம் உளுந்து பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றுகிறார்கள். அதற்கு செட்டியார்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள்.
அதே போல மேல் பர்மாவிலிருந்து நிறைய தொழிலாளர்களை வரவழைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் செட்டியார்கள் தொடர்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருந்து பிற சமூகங்களை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள் அதிக அளவில் பர்மாவுக்கு செல்கிறார்கள். அது தென் மாவட்டங்களில் இருக்க மிக முக்கிய சமூகங்கள் அனைத்துமே தோட்ட தொழிலாளர்களாக வயல்வெளி தொழிலாளர்களாக அங்கே போறாங்க. அங்க நெல் பயிரிடலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்படித்தான் செட்டியார்கள் அங்கு நிறைய நிலங்களை விவசாய நிலமாக மாற்றுவதற்கு கடன் கொடுக்குறாங்க. மாற்றப்பட்ட நிலங்கள் தொடர்ந்து சாகுபடி செய்கிறதுக்கு சாகுபடி கடனும் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த நிலங்கள் செட்டியார்களுக்கு சேர்ந்து விடுகிறது. இது போல ஆயிரக்கணக்கான ஏக்கர் தொடங்கி லட்சக்கணக்கான ஏக்கர் ஒரு சில பெரிய செல்வந்தர்களுக்கு கிடைக்கிறது. செட்டியார்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக, அவர்கள் மிக எண்ணிக்கையில் குறைவானவர்கள், எல்லா செட்டியார்களையும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். காரைக்குடியில் இருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மட்டுமே பெருவாரியாக இணைந்து இந்த வட்டி தொழிலை ஆரம்பிக்கிறார்கள். 5000 பர்மியர்களுக்கு ஒரு செட்டியார் வங்கி ஏஜெண்ட் இருந்தார் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு கொடி கட்டி பறக்குது. லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு காரைக்குடி செட்டியார்களினுடைய பணம் வட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. சீனர்கள் போட்டி போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவர்களிடம் இந்த நெட்வொர்க் இல்லை. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டிலே உப்பு வியாபாரத்தில் இறங்கி அப்புறம் அரிசி வியாபாரத்தில் இறங்கிய போது இருந்த நெட்வொர்க்கை ஆங்கிலேயர்கள் காலத்தில் செட்டியார்கள் பயன்படுத்துகிறார்கள். இதனால் சீனர்களால் செட்டியார்களோடு போட்டி போட முடியவில்லை. மோனோபோலியா சிறு கடன், அதாவது விவசாயிக்கு கொடுக்க போற கடன்னாலே அது செட்டியார் கடன் தான் அப்படின்னு பர்மாவில் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வங்கி மாதிரி வங்கியே தான் பர்மாவின் தலைநகரில் முகுல் நகர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ஒரு இது, அங்கதான் தலைமையகத்தை அமைத்து கொண்டு ஒட்டுமொத்த பர்மாவுக்கும், குறிப்பா கீழ் பர்மா முழுவதும் இவர்கள் விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கலன்னா நிலத்தை வாங்கும்போது அதிக அளவுல இவங்களுக்கு நிலம் சேருது. இது அங்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு, தேசிய உணர்வு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆங்கிலேய அரசும் ஒரு காலகட்டத்தில் இதை வங்கியாக, மெர்கண்டைல் பேங்காக மாற்றி பெரும் முதலாளிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு செட்டியார்கள் முன்வர வேண்டும் என்பது போல் அவர்களை ஒரு விதத்தில் நிறுத்துகிறார்கள். அதற்கு பணக்காரர்களாக இருந்தவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் அவர்களுக்கும் செட்டியார்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட தொடங்குகிறது. ஒரு பக்கம் பர்மிய தேசியவாதம், இன்னொரு பக்கம் பிரிட்டிஷாரின் சதி திட்டம். இது ரெண்டும் அந்த மக்களிடையே, பர்மிய மக்களிடையே செட்டியார்கள் தங்கள் நிலத்தை வாங்கி கொள்கிறார்கள், எழுதி வாங்கி கொள்கிறார்கள், வட்டிக்கு பணம் கொடுத்து விட்டு நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பது போல் எல்லா செட்டியார்கள் மீதும் அல்ல, ஒரு சில செட்டியார்கள் கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்கிற போது இந்த செய்தியை பரப்பி செட்டியார்களுக்கு எதிராக ஒரு கசப்பு உணர்வையை உருவாக்கி விடுகிறார்கள். இதனிடையே செட்டியார்கள் அங்கே மாட மாளிகைகளை கட்டுகிறார்கள், கோயில்களை கட்டுகிறார்கள், உயர்ந்த சமூகமாக மாறுகிறார்கள். பணம் பெருகுகிறது. லட்சக்கணக்கான ரூபாய் அதிலிருந்து வந்தது இப்போது கோடிக்கணக்கான ரூபாயாக பெருகுகிறது. அந்த பணம் தமிழ்நாட்டுக்கும் போகிறது. தமிழ்நாட்டில் இருந்தும் அவர்கள் நிர்வகிக்கிற கோயில்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் முதலீடாக கொடுக்கப்பட்டு பர்மாவுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கிற செட்டியார்களுக்கு கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வருகிற வட்டியும் முதலும் சேர்த்து பிறகு கோயில்களுக்கு அளிக்கும் போது கோயில்களும் வளம் பெறுகின்றன. கோயிலை நம்பி சொத்து வைத்திருப்பவர்களுக்கும் பலன், செட்டியார்களுக்கும் வட்டி பலன். எனவே இந்த அளவில் லாபம் இருந்ததால் இந்த தொழிலை சீனர்களால் முறியடிக்க முடியவில்லை. இதில் இடையில் தாய்லாந்துக்காரர்கள் வேறு போட்டியில் இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் 1942 தொடங்கிய ஜப்பானுடைய தாக்குதல் பர்மா மீது மிக கடுமையா சுதந்திர போராட்ட காலகட்டத்திலாம் மிக பெரிய தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இதனால் பர்மாவே நிலை குலைகிறது. தங்களுடைய மாட மாளிகைகள், குவித்து வைத்திருந்த செல்வங்கள், எழுதி வாங்கி வைத்திருந்த நிலங்களினுடைய பத்திரங்கள் இவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு கால்நடையாக செட்டியார்களில் பெரும்பான்மையான செல்வந்தர்கள் வெளியேறுகிறார்கள். இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்பதை முன்பே கணித்துவிட்ட ஒரு சில பெரிய வணிகர்கள் அந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே விலகி பத்திரமாக தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு வெளியேறியவர்களும் உண்டு. அண்ணாமலை செட்டியார் குடும்பம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய சர் அண்ணாமலை செட்டியார் குடும்பமும் அப்படிதான். வெகு காலத்திற்கு முன்னே அவர்கள் பர்மிய வியாபாரத்திலிருந்து வெளியேறி அந்த பணத்தை பெரும் முதலீடாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்து விட்டார்கள். முருகப்பா குழுமம் என்று சொல்லப்படுகிற அவர்களும் வெகு காலத்திற்கு முன்னரே வெளியேறினாலும் இன்னமும் அவர்களுக்கு பல ஊர்களில் பர்மாவில் இன்னமும் சொத்து இருக்கிறது, மீட்க முடியவில்லை. அண்ணாமலை செட்டியார்களுக்கும் இருக்கிறது, பெரிய அளவில் அப்படி சொல்வதற்கில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் முன்னாடியே பணமாக்கிட்டாங்க. அது போல நிறைய செட்டியார், கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்களுடைய வகையரா,
இப்படி பல குழுமங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் தென்கிழக்கு ஆசிய அளவில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிற செட்டியார்கள் பல பேர் பர்மாவிலிருந்து சம்பாதித்தது. இப்படி பெரிய நெட்வொர்க்காக இருந்தபோது சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டிஷுக்கும் சுதந்திரம், நமக்கும் பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சேர பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்த போது நம்மளுடைய செட்டியார்களினுடைய நிலையில் நல்ல வருமானம் இருக்கு. ஆனா ஒரு அச்சம் உருவாக துவங்குகிறது. ஏன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு பர்மாவில் அரசியல் கட்சிகள் செட்டியார்களை குறிவைக்க ஆரம்பித்து. இதனுடைய காரணமாக பெரிய தேசிய எழுச்சி ஏற்பட்டு 1960 மத்தியில் இராணுவம் ஆட்சியை பிடித்த போது ஒட்டுமொத்த செட்டியார்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். போர் காரணமா சுதந்திர காலத்துல வெளியேறினது. அதன் பிறகு இதுதான் மிக கொடுமையானது. வன்முறை சம்பவங்கள் மூலம் அடித்து நொறுக்கப்பட்டு செட்டியார் வீடுகள் தீக்குவிக்க எரிக்கப்பட்டு அவருடைய ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட ஆரம்பித்தவுடன் அங்கே இருக்கிற பர்மியர்களிடமே சில பேர் நிலங்களை நம்பிக்கையின் பேரில் ஒப்படைத்து விட்டு வெளியேறிவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று அஸ்ஸாம் காடுகளை நோக்கி மிஜோரத்தை நோக்கி நடந்தே வந்த செட்டியார்கள் நடந்து வரும்போதே பல பேர் செத்து போய்விட்டார்கள். வந்தவர்களில் பல பேர் வெறும் நிலப்பத்திரங்களை மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முயற்சி, அந்த நிலங்களை மீட்பதற்கான முயற்சி இன்றளவும் மேற்கொள்ளப்படுகிறது. ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிற காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதற்கு முன்னர் முருகப்பா குழுமம் மூலம் யூனு என்றெல்லாம் நிறைய அதிபர்கள், இராணுவ தலைவர்கள் இருக்கும் போதெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒன்றும் நடக்கவில்லை. இன்றைக்கும் அந்த சொத்துக்களை மீட்பதற்கான முயற்சியில் செட்டியார்கள் இருக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை என்னன்னா, இப்படி சில பேர் கோபம் கொண்டிருந்தாலும் பல பேர் செட்டியார்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் இவர்களுடைய மூலதனத்திலே தான் நாம் முன்னேறினோம் என்பதை மறக்காமல் இருக்கிறார்கள். அவர்களிடம் சில செட்டியார்கள் நம்பிக்கையின் பேரில் பத்திரங்களை கொடுத்து விட்டு வெளியேறிய போது இன்னமும் அந்த பத்திரங்களையும் அந்த சொத்துக்களையும் வைத்துக்கொண்டு என்னைக்காவது செட்டியார் திரும்பி வருவார். ஏன்னா நில உடைமை இடையில இந்த இராணுவம், பர்மிய இராணுவம் உழுதவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று அறிவித்தது. இதன் காரணமாக சட்ட ரீதியாக நிலம் அவர்களுடைய பெயருக்கு மாறிவிட்டது. இருந்தாலும் அவர்கள் அந்த நன்றிக்கடனை மறக்காமல் தங்கள் வீடுகளை கட்டும்போது ஒரு அறையை தனியாக செட்டியார்களுக்கு என்று ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று ஒரு கதை சொல்வது உண்டு. சொல்வடை கதை. அதாவது என்னைக்காவது நம்மளை வாழ வைத்த செட்டியார் வருவார். அப்போ சட்ட ரீதியா நம்ம நிலத்தை ஒப்படைக்க முடியலனாலும் இந்த வீட்டையாவது அவர் கொடுக்கணும், அதுதான் நியாயம் என்ற முறையில் சில நியாயமான பர்மியர்கள் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு பர்மியர்கள் நல்ல மனம் படைத்தவர்களும் உண்டு. இதுபோல் தேசிய உணர்வின் பால் விழுந்து வெளிநாட்டினர் இங்கு வாழ்வதா என்ற நிலையை ஏற்படுத்தி எதிர்த்தவர்களும் உண்டு. இது போன்ற நிறைய வரலாற்றை நாம் அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். இதர சமூகங்களின் குடியேற்றங்களையும் நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். நமது யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.